எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசென்ட் டேஸ்ல தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து மம்ஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்து பரவிட்டு வரத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மம்ஸ் அப்படின்றது என்னன்னா, சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் இந்த மாரி அம்மை வகைகள்ல ஒரு வகை தான் வந்து மம்ஸ். இது வந்து பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா வந்து பொண்ணுக்கு வீங்கி அப்படின்றது எதனால வரும்னா வந்து, இந்த 2 கன்னத்துலயும் வந்து நமக்கு வந்து சுரப்பிகள் இருக்கும். அது வந்து வீக்கமடையறது தான் வந்து பொண்ணுக்கு வீங்கி. அதனால இந்த பேர் வந்து இதுக்கு வந்து வந்தது. அப்படி இருக்கும்போது இது எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ்னால தான் வந்து வரும். ஸோ பேராமிக்ஸோ வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ்னால தான் இந்த மம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதோட டிசீஸ் வந்து பார்த்தோம்னா, 7 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் இந்த டிசீஸோட கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 7 டேஸ்லேயே இந்த டிசீஸ் வந்து அதுவாக ரிசால்வ் ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் இருக்கும். என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இந்த மம்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லோ கிரேட் ஃபீவர், அப்புறம் வந்து உடம்பு சோம்பலாக இருக்கிறது, அப்புறம் வந்து பாடி பெயின், பசி இல்லாமல் இருக்கிறது, அனோரெக்சியா, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த பெராட்டிடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 சைடும் இருக்கக்கூடிய சுரப்பி வந்து வீங்கும். ஸோ இது கழுத்துக்கிட்ட நமக்கு வந்து வீக்கம் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பெராட்டிடைட்டிஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் அப்படின்னா, காது வலி இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து அழுத்தினாலே வந்து டெண்டர்னஸ், ஸோ அழுத்தும் போது நமக்கு பெயின் வந்து ஃபீல் ஆகும். இந்த மாதிரியான சிம்டம்ஸும் வந்து இதில் வந்து நம்ம வந்து நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்டம் நோட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து மம்ஸ்க்கான ஒரு அறிகுறியாக நம்ம வந்து பார்க்க முடியும். ஜென்ரலாகவே வந்து ஸோ அந்த காலத்தில் வந்து இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸ் எதுவும் இல்லாததுனால அப்போ வந்து 7 நாள் வந்து இந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ரீசன் வந்து வைரஸ் அப்படின்ட்டு தெரியாமல் இருந்ததுனால அது ஒரு சாமியோட குத்தம் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அது வந்து போயிடுச்சு. அந்த 7 டேஸில் அந்த சிம்டம்ஸ் எல்லாமே ரிசால்வ் ஆகிடும். ஸோ மம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வந்து கிடையாது. ஸோ அது எல்லாமே வந்து சிம்டமெட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். பேஷண்ட் எந்த சிம்டமோட வராங்களோ அதை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. பட் ஹோமியோபதி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாகவே எல்லா டிசீஸ்க்குமே வந்து ஸோ இண்டிவிஜுவலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தர் கொடுக்குற மெடிசன் ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன ப்ரெசென்டிங் சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான மெடிசன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. இந்த மம்ஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னா, ஒன்று வந்து என்னன்னா ஆர்கைட்டிஸ் அப்படின்றது என்னன்னா வந்து ஸோ மேல்ஸில் வரக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் தான். என்னன்னா வந்து விரை வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ்னால தான். பட் இது வந்து செரிலிட்டி அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு கொண்டு போகாது. பட் ஒரு 20-25% மேல்ஸ்க்கு வந்து அட்ரோஃபி வந்து இதில் வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா ஓஃபரைட்டிஸ், ஃபீமேல்ஸில் வந்து ஓஃபரைட்டிஸ் வரும். தட் ஓவரி வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆகும். ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா ஸோ லைக் மிமிக்கிங் அப்பெண்டிசைட்டிஸ் மாதிரியான சில பெயின்ஸ் நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அண்ட் தென் அப்டமன் பெயின் வரும். இது வந்து பேங்க்ரைட்டிஸ் இருக்கு வருது அப்படின்னா ஸோ அதுவும் வந்து ஒரு சுரப்பின்றதுனால ஸோ சலைவரி கிளான்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுதோ சேம் வைஸ் நமக்கு பேங்க்ராஸ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதில் நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால ஸ்டொமக் பெயின் நமக்கு வந்து வரும். தென் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினை சுற்றி ஒரு லேயர் இருக்கும். ஸோ அதில் அஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து ஏசெப்டிக் மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு வரும். அவங்க வரக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெட்ஏக்னு வருவாங்க, ஸ்டிஃப்னஸ் வருவாங்க, அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஃபிட்ஸ் வருது, இல்லைன்னா வந்து அன்கான்ஷியஸாக இருக்காங்க. இந்த மாதிரியாக நம்ம வராங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக என்னென்ன ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ ஹோமியோல பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்க்கான சில மெடிசன்ஸும் நமக்கு வந்து இருக்கும் கொடுப்பாங்க. பட் ஆனால் நம்ம இந்த மெடிசன்ஸ் எல்லாமே வந்து எப்பயுமே வந்து நம்மளா வந்து ஓனாக வந்து எடுக்கிறது வந்து கூடாது. ஸோ நமக்கு சிம்டம்க்கு ஏற்ற மாதிரி எல்லா நம்ம கன்சிடர் பண்ணி தான் அந்த மெடிசன்ஸ் நம்ம எல்லாமே வந்து எடுக்கிறதா வந்து இருக்கணும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி நம்ம வந்து ஜென்ரலாக ப்ரிவென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா லைக் நம்ம எப்படி கோவிட்ல வந்து ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி அண்ட் தென் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது, அடிக்கடி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு தென் வந்து மாஸ்க் வியர் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் மூலமா நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஹைஜீன் மெஷர்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அவங்க யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குது. பிகாஸ் இது எல்லாமே வந்து அவங்க சலைவரி செக்ரேஷன்ஸோ தும்பும் போதோ இருமும் போதோ அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸில் அந்த இது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்ததுன்னா அந்த ட்ராப்லெட்ஸ் மூலயமா தான் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும்.
இந்த மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து வராமல் இருக்கும். இல்லை வீட்டில் யாருக்காவது வந்துருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு நியர்பைல ஹோமியோ கிளினிக்ஸோ இல்லை டாக்டரோ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கான ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸும் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டிசீஸ் வந்துருச்சுன்னா, ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மம்ஸா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த பெரடைட்டிஸ் வந்து மம்ஸால் மட்டும்தான் வரும் அப்படின்றது வந்து கிடையாது. இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்கிறதுனால நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம். பட் லேட்டாக அது என்னன்றதை நம்ம வந்து டாக்டர் கிட்ட வந்து கன்சர்ன் பண்ணுறது ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வச்சு மம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் லேட்டராக அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த செரோலஜி டெஸ்ட், அப்புறம் வந்து நாசோஃபரன்ஜல், இந்த மாதிரி த்ரோட் ஸ்வாப்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து பார்த்தோம்னா இனிமேல் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு இது வந்து ஹோமியோபதியில் வந்து நல்லாவே வந்து ஸ்கோப் இருக்கு அப்படின்றதையும், ஸோ மம்ஸ் வருதுன்றதை நம்ம வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக நம்ம என்னென்ன எடுக்கலாம், நம்ம பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான மெஷர்ஸை நம்ம வந்து எடுக்கிறது மூலிமா மம்ஸ் வந்து வர்றதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். தேங்க்யூ.